அதெல்லாம் இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, உள்கா ஏதாவது பட்டுக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பரம் விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்காய் இருக்கா வெளிக்காய் இருக்கான்னு நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவேன், வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவேன்? சப்போஸ் ரெண்டு பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏண்டா டண்டனக்கா? உண்மையை சொல்லுமா, உன்னால முடியலன்னா நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். இன்னும் 2 நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான். இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ, அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாம ஆம்பளை. உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா அவன்? காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கோ. நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? First touching. I like very much. ஏய், ஏன்டா பெருமூச்சு விடுறீங்க? அவனை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா. கொடுத்து வச்சனையா. நான் ஒரு ஆம்பளை, அடிபட்டு கிடக்கும் போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட். இங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சார், அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? யா, ஆமா நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி, அதை விடுங்க. இப்ப மோந்தது கூட வெளிக்காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கிட்டார் வாசிச்சீங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ், கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுங்க அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கிட்டார் வாட்சின அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கிட்டார் வாசிச்சீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கிட்டார் வாசிச்சதுதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப வாசிச்சிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா சைல் நின்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இருந்திருப்பான். முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான். டேய், காலேஜ் பொண்ணு கிட்ட கிட்டாரை பத்தி விளக்கிட்டு இருக்கேன்டா. இது காலேஜ் பொண்ணா? என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு கிட்டார் பிளேயரும் ஒரு காலேஜ் கேர்ள் சந்திச்சு பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணன் வில்லேஜ் சுத்தி பார்க்கணும்னாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஐ ஹேவ் நோ டைம். லண்டன், ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, சிங்கப்பூர். ஆஃப் டே ஸ்கைல ஜேர்னிங், ஆஃப் டே ஹேண்ட்ல ஜெயின் ஜெயின் ஜெயின். நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஐயோ, இப்பவே வந்துருங்க. டேய் சுண்டல், நான் வர்றேங்க. நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் பொட்டு பொட்டுன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க அப்பாவும். உங்க அப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. என்னடா முடிக்கிறீங்க? டேய், கண் இருந்தா முடிக்காம பின்ன மூடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளியே எடுக்கணுமா? வட்டம், மாவட்டம், ரவுண்டு, உருண்டை, நீளம், அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ, இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. சந்துக்கு சந்து தலைவருங்கிறானுங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறானுங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க, கையை காலு தலைன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கைகால் இல்லாம போனா பரவாயில்ல, பின்னால் இருக்கிற காருகளை எண்ணிக்க, காருக்கு 4 பேரு அதையும் எண்ணிக்க. அதுல முக்கியமா 2 பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள்னு தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். அதுகளை திறந்து விட்டோம், உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? அதிக வேண்டா, ஒற்றப்பனைகளை இடி விழுந்த மாதிரி முடியாதுன்னு சொல்றவன் இந்த ஜில்லாவுல இம்புட்டு தெரியும் எவ்வளவுக்குலாம் இருக்கு? அந்த மூஞ்சி தான் பாத்துருவோமே.
ஏன்டா காக்கா அப்படி வந்த கையா நீட்டுற? கராத்தே. அப்படியா? யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? சார் சக்சனா அவரே குரு. எவ்வளவு நேரம் ஆகுது? அவனே மோதிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டை உடைஞ்சு ரத்தம் வரப்போகுது. வலி ஏன் மேல வரப்போகுது? உருப்படி போட்டாருங்க. இவனை கட்டுறது தப்ப முடியாது போல இருக்கு. நம்ம பிராணிகளை கூப்பிடு. இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போடுவாங்க? இல்லங்க, வரவேல எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடது கால வச்சு வந்தா உள்ள விட மாட்டியாங்க? இல்லங்க, இதெல்லாம் பெரியவங்க சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னான், சின்னவன் சொன்னான்னு. பெரியவன் தலையை கீழே ஊண்டிட்டா வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊண்டிட்டா வரணுமா? என்ன மேன்? ஆமா. இல்ல ஓமா இல்லங்க, யோ பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கயா. அவர் ஒரு டைப். போங்க போங்க. நீ எங்கடா வர? வாங்க 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 வாங்க. எடுத்து பாத்தீங்களா எப்படி இருக்கு? அடடடடடடடடடா, தாஜ்மஹால் மாதிரி இருக்க. டேய் சுண்டல் வேணா. நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவுத்த பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறேன்னு கோஷ்டில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்தை சாதாரண நினைக்காதீங்க. ராஸ்பேக்கா ப்ரொசீட். இந்த இடத்துல டிஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடமுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவன பண்ணா சங்கீதம் ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாக்கியால வெட்டி சங்கீதத்தை கொஞ்சம் நாங்க இந்த பக்கமா ஒதுக்கிறோங்க. அண்ணே, யாரு பாரு? அப்படி எல்லாம் பேசாதீங்க. புனிதமான இடத்தையும் புனிதமான மனிதர்களை பத்தி பேசும்போது நையாண்டி பண்ணக்கூடாது. நாமெல்லாம் இசைக்கலைஞர்கள். நாம இவ்வளவு சொகுசா வாழ்றதுக்கு காரணமே இசைதான். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பவுமே நினைச்சு நிக்கணும். தொட்டு கும்பிட்டுக்கங்க. யாரு இவனையா? ரோட்ல கள்ள பறிப்பு வைக்கிற மாதிரி இருக்கா. இவனை எல்லாம் போய் தொட்டு கும்பிட சொல்றியாப்பா? அண்ணே, அவரை இல்ல, ஜனத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இது சொன்னையே தர்மம். இது தொழில் கொடுக்கிற மரியாதை. காட் பிளஸ். கம். கிட்டாப்பா சாமி கைது. அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா, அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு தெரியும். வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நானு? நீ இடது கால் எடுத்து வச்சு வா. ஜீவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அத பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன்? அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேவில் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. வேணான்ட்ட. அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னன்ட்டு கம்முனிடுறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டா அடகு வச்ச கடை அதானா? This is லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்க தான் மியூசிக் டைரக்டர். அவங்க தான் மியூசிக் டைரக்டரா? சார், இந்த லால் டு லால்
மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? என்ன கடலாம் பத்தி எறிஞ்சிட்டு இருக்கு? இந்த நேரத்துல போய் கிட்டார் வாய்ச்சா ரோம் நகரம் பத்தி எறியும் பொழுது நீரோமன் பிடி லாஸ் மாதிரி இருக்காடா. அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட வாங்க மாட்டீங்க? சாப்பிட்டு போவோம். டேய், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சாப்பிட்டுங்க. அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரு இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்ட. அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல, நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்கார்ந்துருக்குது? போயா. பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமையில கிளம்ப குதிச்சாத. பா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாணம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் பேசக்கூடாது. Shut up. சரி, அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளைய காணோம். அது இப்போ நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடணும். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்ன கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட், யுவர் கரெக்ட். ஜாகிரதை, ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ்.